என்ன மேம் புது ஹேர் கட்டா? திஸ் இஸ் நாட் அ ஹேர் கட், இதுதான் ஹேர் டாப்பர். ஹேர் டாப்பர்னா இதுதான் அந்த ஹேர் டாப்பர். இது வந்து நேச்சுரல் ஹேர்ல இருந்து பண்ற ஒரு சின்ன ஹேர் பீஸ் மாதிரிங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இதை வந்து ஃப்ரண்ட்ல வந்து அட்டாச் பண்ணா இட் கிவ்ஸ் யூ அ ஃப்ரிஞ்ச் லைக் லுக். சரி, நானும் தான் நிறைய பேஷன்ஸ் வந்து மேம் இதை யூஸ் பண்ணலாமா கேட்டே இருந்தாங்க. என்னதான் இதுன்ட்டு போய் பார்க்க போனேன். நான் அதை போய் வாங்கும்போது ஐ saw a lot of young people with hair issues, தின்னிங் இருக்கு, பால்டிங் இருக்கு, இதை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பெர்மனண்டா எந்த சொல்யூஷனும் உங்க ஹேர் ஃபால்க்கு கொடுக்க போறது கிடையாது. அதனால ஹேர் இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கு பதிலாக உங்க டெர்மட்டாலஜிஸ்ட போயிட்டு உங்க ஓன் ஹேரை எப்படி க்ரோ பேக் பண்றதுன்னு தான் பார்க்கணுமே தவிர சும்மா இந்த மாதிரி ஹேக்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்காரிங் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஹேரே வளர முடியாது, ஒரு ஸ்காரிங் அலோபேஷியானா ஐ டெல் them டு கோ அண்ட் பை அ ஹேர் பீஸ் ஒரு விக் அண்ட் அட்டாச். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி கிளிப்பான சூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் கீழே ரப்பர் பேண்ட் ஒரு எலாஸ்டிக் பேண்ட்ஸ் போடுற ஆப்ஷனை சூஸ் பண்றது பெட்டர். ஏன் தெரியுமா? இந்த கிளிப்பான எனக்கு அவங்க விற்கும் போது ஃபுல் டே போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது பண்ண முடியாது. ஏன்னா நம்பர் 1 ரொம்ப பெயின் இருக்கு. இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 hours போட்டால் எனக்கே வலிக்க ஆரம்பிச்சிருது. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேரை இது வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஹேரையும் தின் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன். ஃபார் அ ஃபியூ hours போடலாமே தவிர ஃபுல் டேலாம் டெய்லி எல்லாம் போடாதீங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் அ ஃபன் ஆப்ஷன் லைக் மீ, it's perfectly okay to use but not a permanent option for hair fall. Okay, take care.